ஒரே நாள்ல 17 நிலநடுக்கங்கள், அதுவும் சரியா சர்ச்சைக்குரிய அந்த ஏரியா 51 பக்கத்துல. இது தற்செயலா நடந்ததா இல்ல ஆபத்துக்கான அறிகுறியா? ஏன் இதை பத்தி இப்ப பேசுறோம் அப்படின்னா, இந்த ஏரியா 51 அமைஞ்சிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த நெவாடா பாலைவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமைதியான இடம். அங்க ஆள் நடமாட்டம் கிடையாது, ஊர்கள் கிடையாது. பல வருடங்களா அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் சாதிச்ச ஒரு மர்மமான இராணுவ தளம் தான் இந்த ஏரியா 51. அதாவது ஏலியன்களை வச்சு மர்மமான ரகசிய ஆராய்ச்சிகள் நடக்கிறதா பல கதைகள் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தொடர்ந்து 17 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே அங்க என்னதான் நடக்குது? ரகசியங்களுக்கு பேர் போன இந்த இடத்துல மட்டும் அமெரிக்கால மற்ற எந்த இடத்துலயுமே இல்லாம இங்க மட்டும் ஏன் அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி. நடக்கிறது என்ன? விரிவாக அலசலாம். இது தந்தை டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். நெவாடா அப்படிங்கிறது அமெரிக்க மாகாணங்கள்ல ஒண்ணு. அங்க அமைஞ்சிருக்கக்கூடிய பாலைவனம் வட அமெரிக்காவுடைய மிக வறண்ட பாலைவனங்கள்ல ஒண்ணு. நெவாடா பாலைவனத்துக்கு நடுவுல வெளியாட்கள் யாருமே உள்ள நுழைய முடியாதபடி பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேரு தான் ஏரியா 51. 1955 அமெரிக்காவுடைய முதன்மையான உளவு அமைப்பான CIA-வால U-2 அப்படிங்கிற ஒரு உளவு விமானத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஏரியா 51 தொடங்கப்பட்டதா அமெரிக்கா சொல்லுது. ஏன் இந்த உளவு விமானத்தை அமெரிக்கா உருவாக்க விரும்புச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதாவது அது பனிப்போர் உச்சத்துல இருந்த காலகட்டம் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில. அந்த காலத்துல சோவியத் யூனியன் தன்னுடைய ராணுவ ரகசியங்களை ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு வந்தாங்க. வேற யாருமே, அதுவும் குறிப்பா அமெரிக்காவால எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சோவியத் யூனியன் அங்க பல ஆராய்ச்சிகளை நடத்திக்கிட்டு வந்தாங்களாம். சோவியத் யூனியன் எவ்வளோ அணு ஆயுதங்களை வச்சிருக்கு, அவங்க ஏவுகணைகள் எங்க இருக்கு அப்படின்லாம் அமெரிக்காவால தெரிஞ்சுக்கவே முடியல. இதை உளவு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு வழி இருந்திருக்கு, அது வான்வழி மட்டும்தான். தரைவழியா அமெரிக்காவால போக வாய்ப்பில்லை. அப்ப இருந்த சாதாரண உளவு விமானங்களால அதிக உயரத்துல பறக்க முடியாது. அந்த அளவு விமானங்கள் சோவியத் யூனியனோட எல்லைக்குள்ள நுழைஞ்சாலே அங்க இருக்கக்கூடிய ரேடார்கள் காட்டி கொடுத்துரும். ரஷ்ய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்திடும். ஆக யாருடைய கண்கள்லையும் படாம அதிக உயரத்துல பறந்து படம் பிடிக்கக்கூடிய ஒரு புதுமையான விமானம் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் இந்த U-2 விமானம் வருது. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது சுமார் 70,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய திறன் கொண்டது. அவ்வளோ உயரத்துல பறந்தாலும் கூட தரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கூட மிக துல்லியமா அந்த விமானத்தால படம் எடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், 70,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய தொழில்நுட்பம் சோவியத் யூனியன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. காலப்போக்கில் அந்த ஏரியா 51 அமெரிக்காவுடைய அதிநவீன விமான திட்டங்களுக்கான முக்கியமான மையப்புள்ளியா மாறி இருக்கு. குறிப்பா மணிக்கு 3,500 கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேல 85,000 அடிக்கும் அதிகமான உயரத்துல பறக்கக்கூடிய லாக்ஹீட் SR-71 பிளாக்பேர்ட் அப்படிங்கிறது மாதிரியான அதிநவீன விமானங்கள் இங்க தான் சோதனை செஞ்சாங்களாம் இந்த ஏரியா 51ல. இந்த விமானங்களை பார்த்துட்டு தான் மக்கள் அதை ஏலியன் விண்கலன்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் சொன்னாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட வடிவம் நம்ம நினைவுக்கு வரும் இல்லையா? ஆனா பிளாக்பேர்ட் மாதிரியான உளவு விமானங்கள்லாம் ரேடார்கள்ல சிக்காம இருக்கிறதுக்காக ஒரு முக்கோண வடிவத்திலையும் தட்டையான பக்கங்களோடையும் இருக்கும். நம்ம படத்தை பார்த்தோம்னாலே தெரியும், அப்படியே பேப்பர் ராக்கெட் மாதிரி இருக்கும். அதோட ஷேப் கருப்பு நிறத்தில் அதோடைய வண்ணம் இருக்கும். அதாவது மறைஞ்சு போறதுக்கு ஏதுவா. என்னடா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விமானத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா அதை ஏலியன் விண்கலம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படிப்பட்ட ரகசிய உளவு விமானங்களோட கூடாரமா தான் இந்த ஏரியா 51 இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பகுதியுடைய வான்வழியில அனுமதி இல்லாம வேற எந்த விமானமும் பறக்க முடியாது. 2013 வரைக்குமே சிட்டிசன் அத்திப்பட்டி மாதிரி இப்படி ஒரு இடமே இல்லை, அதாவது ஏரியா 51 இல்லை அப்படின்னு தான் அமெரிக்க அரசு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா ரகசிய ஆவணங்கள்லாம் லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏரியா 51க்கு பக்கத்திலேயே நெவாடா தேசிய பாதுகாப்பு தளம் இருக்கு. இங்க 1951 இருந்து 1992 வரைக்கும் சுமார் 900க்கும் மேற்பட்ட அணுசக்தி சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த ஏரியா 51க்கும் ஏலியனுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த ஏலியன் கதைகளுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே போடப்பட்டாச்சு. நியூ மெக்சிகோ மாகாணத்துல இருக்கக்கூடிய ரோஸ்வெல் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு விசித்திரமான பொருள் வானத்திலிருந்து கீழே விழுந்திருக்கு. மக்கள் அதை பார்த்துட்டு இதுதான் ஏலியன் விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லி சமாளிச்சது அப்படின்னா, அது ஒரு வானிலை பலூன், அதாவது வெதர் பலூன்.
அதாவது வானிலையை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு பலூன். இதில் இருக்கக்கூடிய சென்சார்கள் மூலமா காத்தோட வேகம், திசை, ஈரப்பதம் போன்ற தகவல்களை எல்லாம் சேகரிச்சு நம்ம வானிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வானிலை பலூன் தான் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் மழுப்புச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது சோவியத் யூனியன் அனுப்பின ரகசிய கண்காணிப்பு பலூன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. 1989 டிவியில் ஒரு பேட்டி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது ராபர்ட் லாசர் அப்படிங்கிறவர் தான் ஏரியா 51க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய S4 அப்படிங்கிற இடத்துல வேலை பார்த்ததாகவும், அங்கே வரிசையா ஏலியன் விண்கலங்களை நிறுத்தி வச்சிருந்ததை தான் நேர்லே பார்த்ததாகவும் சொல்லியிருந்தார். ஏலியன்களுடைய தொழில்நுட்பத்தை வச்சு அமெரிக்கா புதிய விமானங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்ன தகவல் தான் இப்போ வரக்கூடிய பல ஹாலிவுட் படங்களுக்கும் முக்கியமான கருப்பொருள். அந்த ஏரியால ஏலியன்களோட உடல்களை ஐஸ் பெட்டிக்குள்ள பாதுகாப்பா வச்சு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அது ஏன் ஏலியன் வந்தா அமெரிக்காவுக்கு மட்டும் வருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னொரு விஷயம், தன்னோட ரகசிய அணு ஆயுத தயாரிப்பை மறைக்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கமே பல நேரங்கள்ல ஏலியன் கதைகளை அவிழ்த்து விடுவாங்களாம். அதாவது மக்களை ஏலியன்களை பத்தி பேசி அவங்க கவனத்தை அப்படியே திசை திருப்பி விட்டுட்டா ஏரியா 51ல நடக்கிற உண்மையான ஆய்வுகளை பத்திலாம் அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா போட்ட மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பல சர்ச்சைகளும் சுழன்றிட்டு இருக்கக்கூடிய பாலைவன பகுதியான ஏரியா 51க்கு பக்கத்துல வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள 4.4 ரிக்டர் அளவு வரைக்கும் 17 முறை நில அதிர்வுகள் பதிவாகியிருக்கு. இதுல ரொம்ப பலமான நிலநடுக்கம் பூமிக்கு அடியில வெறும் 2.5 மைல் ஆழத்துல உருவாயிருக்கு. அதாவது வெறும் 4 கிலோமீட்டர் ஆழத்துல. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தோட தகவல் படி இந்த நிலநடுக்கங்கள் மதிய நேரத்தில் ஆரம்பிச்சு அதிகாலை வரைக்கும் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கு. இந்த ஏரியால மக்கள் நடமாட்டம் கம்மி தான், பெரும்பாலும் ராணுவ ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனாலும் பலர் இந்த அதிர்வு உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. இயற்கையாவோ இல்ல செயற்கையாவோ திடீர்னு ஒரு ஆற்றல் வெளியாகும் போது இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசின் மற்றும் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு புவியியல் அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு மலைத்தொடர், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தாழ்வான சமவெளி பகுதி அப்படின்னு வரிசையா அமைஞ்சிருக்கிறது. ரேஞ்ச்னா உயரமான மலைகள், பேசின் அப்படிங்கிறது 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆழமான பள்ளத்தாக்குகள். பல கோடி ஆண்டுகளா இந்த பகுதியில பூமியுடைய மேலோடு 2 பக்கமும் இழுக்கப்பட்டு அப்படியே மெல்ல மெல்ல விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அதாவது ஒரு ரப்பர் பேண்டை இழுத்தா அப்படியே விரிவடைஞ்சு மெல்லிஸ் ஆகும்ல, அப்படி இந்த நெவாடா நிலப்பரப்பும் 2 பக்கங்களும் இழுக்கப்பட்டு அகலமாகிக்கிட்டே இருக்கான். இந்த இழுவிசை காரணமா பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய பாறைகள்ல பெரிய பிளவுகள் ஏற்படுது. பூமி விரிவடையக்கூடிய வேகம் அதிகமாகும் போது இந்த பிளவுகள் சட்டு சட்டுன்னு சறுக்குது. இப்படி பாறைகள் சறுக்கும் போதுதான் பயங்கரமான நில அதிர்வுகள் ஏற்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பூமி இப்படி விரிவடையும் போது பாறைகள் அந்த அழுத்தத்தை ஒரேடியா வெளியேற்றாம சின்ன சின்ன அதிர்வுகளா வெளியேற்றுது. இதைத்தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எர்த்குவேக் ஸ்வார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையா நடந்தா ஓகே, ஆனா ஏன் அங்க ரகசியமான அணு ஆயுத சோதனை நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறதையும் விவாதிக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. குறிப்பா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய இந்த நேரத்துல அமெரிக்கா ரகசியமா ஏதோ ஒரு நவீன ஆயுதத்தையோ அல்லது அணு ஆயுதத்தையோ சோதிச்சு பார்க்குதோ அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கு எழுந்திருக்கு. சமீப காலத்துல பல முன்னணி விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் அணுசக்தி விஞ்ஞானிகளும் மர்மமான முறையில காணாம போறது, மரணம் அடைகிறது அப்படிங்கிறது இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கடைசி முக்கிய அணு ஆயுத ஒப்பந்தமான நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் காலாவதி ஆகிடுச்சு. இதனால 2 நாடுகளும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம அணு ஆயுதங்களை நவீனப்படுத்தலாம், சோதனை செய்யலாம். இதனாலதான் இந்த திடீர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. இந்த விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆய்வுகளில் எட்டியிருக்கக்கூடிய முக்கியமான முன்னேற்றங்கள் அல்லது அரசாங்கம் ரகசியமா வச்சிருக்கக்கூடிய தகவல்கள் கசிஞ்சிடக்கூடாது. இந்த விஞ்ஞானிகள் வேற்றுகிரகவாசிகள் தொடர்பான அல்லது விண்வெளியில நிகழக்கூடிய மர்மமான மாற்றங்கள் பத்தின ரகசியங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதால அந்த உண்மைகள் வெளியே வராம தடுக்கிறதுக்காக தான் இவங்க குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆக இந்த ஏரியா 51 பகுதியில் நடந்த விஷயம் இயற்கையாவே நடந்துச்சா இல்ல அங்க உண்மையாவே மர்மமா எதுவும் நடக்குதா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். உண்மை புகை மாதிரி, அதை மறைச்சு வைக்க முடியாது, கட்டாயம் ஒரு நாள் வெளியில வந்தே தீரும்.